Klef பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரு இயர்பட்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த இயர்பட்ஸோட பாக்ஸை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இயர்பட்ஸில் என்னென்ன விஷயங்கள் புதுசாக இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது டாப்பில் உங்களுக்கு சார்ஜிங் டாக் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது. இதை பற்றி அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இதை தனியாக வச்சதுக்கப்புறமா ஸ்பான்சர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா பாக்ஸ் கூட உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா, ஒரு அசரிஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வாரண்டி கார்டு, அப்புறம் அவங்களுடைய ப்ராடக்ட் கேலரி புக் கொடுத்துருக்காங்க. அசரிஸ் பாக்ஸை பிரிச்சிங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் மட்டும் இருக்குது. இயர் டிப்ஸை காணும். அதாவது பொதுவாக நம்ம இயர்பட்ஸ் வாங்கும்போது 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட கால் சைஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இந்த இயர்பட்ஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சார்ஜிங் டாக்கை பொறுத்த மட்டும் நான் அன்பாக்ஸ் பண்ணையிலே சொல்லியிருந்தேன், ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை கம்பேர் பண்ணி சொல்ல போனால் நீங்கள் நம்ம சேனலில் நிறைய இயர்பட்ஸோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. எல்லா சார்ஜிங் டாக்கை விடவும் இதோட சைஸ் உங்களுக்கு பாதி தான் வருது. ரொம்ப குட்டியாக இருக்குது. நீங்கள் பேக்கெட்டில் போட்டாலும் மற்றவங்களுக்கு தெரியாது. ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்குது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இவ்வளோ அதாவது இந்த அளவுக்கு சிறுசாக சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க, பேட்டரி உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி நினச்சேன். பேட்டரி உங்களுக்கு போதுமான அளவு கொடுத்துருக்காங்க. 450 mAh. எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 6 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. IPX7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்பிளோட சிரி கூடயும் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், கூகுள் அசிஸ்டன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் பயன்படுத்திருக்கனால உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது ஒருத்தவங்க கூட நீங்கள் பேசும்போது பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நாய்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு கேட்காது. குவாலிட்டி உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. பாட்டு கேட்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, பேஸ் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, பட் பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க, டச் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அதாவது உங்கள் டேஸ்ட்டுக்கு இந்த இயர்பட்ஸ் பிடிச்சிருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாம். இதோட பைலிங் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை மாதிரி கேட்ஜெட் உங்களுக்கு தேவை எல்லாமே கீழே மென்ஷன் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.